மதுவிழா விழா இந்த பண்டிகை காலங்கள்ல அண்டைய மாநிலங்கள்ல இருந்தும் பிற மாவட்டங்கள்ல இருந்தும் ஏன் சொல்ல போனா வெளிநாடுகள்ல இருந்தும் இந்த பண்டிகையை கொண்டாடுவதற்காகவே அவரவர் சொந்த ஊர் திரும்புற ஊர் கூடி சொந்த பந்தங்கள் கூடி நண்பர்களோடு ரொம்ப இனிமையாக கொண்டாடுவதற்காகத்தான் இந்த பண்டிகைக்கு நம்ம எல்லா திசையில இருந்தும் ஒரு புள்ளிக்கு நம் தாய் கிராமங்களுக்கு தாய் நகரங்களுக்கு வர்றோம். இந்த பண்டிகையை நாம் மது அருந்தி வீண் சண்டைகள் தேவையற்ற விபத்துக்கள் காவல்துறை அவதாரங்கள்னு ஒரு மகிழ்ச்சியற்ற ஒரு சூழல் இல்லாது ஒரு மதுவில்லாது குடும்பங்களோடு கூடி இணைந்து நண்பர்களோடு சொந்த பந்தங்களோடு நல்ல உணவுகள் ஒன்று புத்தாடை உடுத்தி பட்டாசுகள் மாசு கிடாதோட பட்டாசுகள் வெடித்து இந்த தீபாவளி திருநாளை நாம் கொண்டாடணும். மாறாக இன்னைக்கு பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலும் எதற்கெடுத்தாலும் மது தன்னுடைய பங்கை அதிகமாக தன்னுடைய பங்களிப்பு செய்யற சூழல் உருவாயிருக்குது. இந்த தீபாவளி இந்த பண்டிகை முடிந்த உடனே டாஸ்மார்க்ல இத்தனை கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியது அப்படின்னு காட்டுகிற ஊடகங்கள் ஒரு பொழுதும் இவ்வளவு விபத்து ஏற்பட்டது, இத்தனை குடும்பங்கள்ல சண்டை ஏற்பட்டது, அரசுக்கு ட்ரிங்க் அண்ட் டிரைவ் போன்றவற்றை இவ்வளோ வருமானம் அரசுக்கு வந்தது அப்படின்லாம் ஒரு பொழுதும் காட்டியதில்லை யாரும். ஆகவே இந்த பண்டிகையை மதுவில்லாத மது மட்டுமில்லை எந்தவித போதை வஸ்துக்களையும் பயன்படுத்தாது. இன்னைக்கு கஞ்சா மற்ற போதைகள் எல்லாம் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கிறத நம்ம உணர்றோம். ஆகவே இந்த பண்டிகையை ஒரு போதை இல்லா விழாவாக எல்லாரும் மிகவும் பாதுகாப்போடு கொண்டாட தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக எனது வாழ்த்துக்கள். இந்த பெருமுயற்சியை கையில் எடுத்திருக்கிற வி தமிழ் தொலைக்காட்சிக்கு எங்களுடைய அன்பும் நன்றி.